ப்ரோ பரத் ப்ரோ வந்துட்டீங்களா? ஓகே. லிக்விடிட்டி வாய்ட் ஓகே தான் ப்ரோ, கரெக்டு. ஓபி ஓகே, இது ஒரு ஓபி. ஓகே, இந்த ஓபி கடைசி கேண்டில் மிட்டிகேஷன் பிளாக். ஓகே, கரெக்டு தான் ப்ரோ. பிரேக்கர் பிளாக் எங்க ப்ரோ? ப்ரோ பிரேக்கர் பிளாக் நான் பார்த்தேன் ப்ரோ, எதுவும் கிடைக்கல ப்ரோ. கிடைக்கலையா? அனுப்புறேன் ப்ரோ, பார்த்து பண்ணி அனுப்புறேன் ப்ரோ. நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு தான் இருந்தேன். ஓகே, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஓகே, வேற எதுக்கு போயிடலாம்? போயிட்டு ப்ரோ நான் லிக்விடிட்டி போல் ஒன்று அனுப்புறேன், அது எப்படி இருந்தாலும் லிக்விடிட்டி போல் தானே ப்ரோ, பாருங்க. அனுப்புங்க பார்த்துருவோம். ஸ்வீப் பண்ணலாம் ப்ரோ வீக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பண்ணலாம். ப்ரோ பரத் ப்ரோ, யா ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுது இல்ல, இதுல பிரேக்கர் எங்க தெரியும் இருக்குன்னு சொல்லுங்க. கீழே இருக்க டைம் வச்சு பிரேக்கர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. பிரேக்கர் வந்து இந்த பாயிண்ட் ப்ரோ. கீழே டைமிங் வந்து என்னன்னா, ஓபி வந்து இந்த எல்லோ கலர் கேண்டில் 2க்கு மேல ப்ரோ. 2 2க்கு மேல இதா ப்ரோ? யா ப்ரோ, அந்த கேண்டில் பக்கத்துல எல்லோ. இது வந்து ஓபி பிரேக்கரா? ஓபி 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 பிரேக்கர் பிளாக் சொல்லுங்க எனக்கு. பிரேக்கர் பிளாக் அந்த பிளாக் கலர் ப்ரோ, பெருசா விட்டு இருக்குல்ல. இது இல்ல இல்ல, இந்த டாப். இதா? ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ. இது பிரேக்கர் பிளாக்கா? யா ப்ரோ. ஓகே, அப்ப மிட்டிகேஷன் பிளாக் இருங்க, நீங்க மிட்டிகேஷன் பிளாக் அனுப்புனீங்களா? மிட்டிகேஷன் பிளாக் ஓகே. அப்ப மிட்டிகேஷன் பிளாக் ஃபெயில் ஆகும்போது தானே ப்ரோ பிரேக்கர் வரும்? யா ப்ரோ. லிக்விடிட்டி ஹோல் ப்ரோ. இப்ப நீங்க இங்க இவ்வளவு தூரம் எடுத்துருக்கீங்கல்ல, யா ப்ரோ. அதை சிம்பிளா இங்க இருக்கறத எடுத்துக்கங்களேன். மேல பாருங்க. மேல பார்த்தேன் ப்ரோ, அதான் ப்ரோ மேல க்ளோஸ் வச்சிருக்கல கேண்டில் மேல, அதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் எடுத்துக்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தானே வந்திருக்கு. ஓகே ப்ரோ. ப்ரோ இதுல வந்து எதுனா இதுதான் பிரேக்கர், தெரியுதா? இது ஓபி ப்ரோ. இந்த ஓபி மார்க்கெட் ஓகே கண்டினியூவா ப்ரோ. கீழே இறங்கி வருது. வரும்போது மார்க்கெட் என்ன கடைசி. பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு மிட்டிகேஷன் பிளாக் கொடுத்துருக்கு. இந்த ஓபி இங்க ஃபெயில் பண்ணும்போது இந்த மிட்டிகேஷன் பிளாக் வந்து பிரேக்கரா மாறும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ ஓகே. டவுட், இப்போ மார்க்கெட் சொல்லுங்க. அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. எது ப்ரோ? காமிச்சது ஹீரோ காமிச்சது எஸ்பியா? இல்ல, இப்ப அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. அப்ப வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல தானே டவுன் ஆர்டர் ட்ரெண்ட்ல பிளாக் இருக்கு ப்ரோ, பார்க்கணும். டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுட் இருக்குங்களா? சரி, என்ன எப்படி இன்னைக்கு பாக்குறதுக்கு அப் பயாஸ் ட்ரெண்ட் வந்து மாதிரி. பியரிஷ். இன்னைக்கு பயாஸ் வந்து பியரிஷ் ப்ரோ. ஓகே, இல்ல இப்படி பாக்குறதுக்கு, இப்படி நீங்க காமிச்சீங்க காமிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு அப் ட்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு. அப் ட்ரெண்ட்ல நம்ம பயாஸ் வச்சு தான் பார்க்கணும். ஓகே ஓகே, பயாஸ் வந்து பார்ப்போம். இப்போ நேற்று அந்த 5 பிடிஆர்எல் எதுவும் டவுட் இல்லை ப்ரோ? ப்ரோ அந்த மிட்டிகேஷன் பிளாக் மட்டும் அந்த அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுங்களா? நான் சொல்கிறேன் ப்ரோ, கேட்குறேன். சொல்கிறேன் டெஃபினெட்லி. எங்கே அந்த பிடிஎஃப் இந்த 5 பிடிஆர்எல் எதுவும் டவுட் இல்லை ப்ரோ. இப்போ உங்களுக்கு மிட்டிகேஷன் பிளாக் சொல்கிறேன். அது தற்பொழுது இப்போ ப்ரோ, இப்போ வந்து இப்போ இது வந்து ஓபியா லைவ் மார்க்கெட்டாக இருந்திருந்ததுன்னா இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஓகே,
ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் டவுன்லயே வந்துகிட்டு இருக்கு. டவுன்ல வரும்போது லைவ் மார்க்கெட்ல இப்படி ஒரு கிரீன் கேண்டில் கொடுக்குது இல்ல, ஆமா ப்ரோ. இந்த கிரீன் கேண்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேண்டில் மிட்டிகேஷன் பிளாக்னு மார்க் பண்ணிக்கோங்க. சரி. ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து எடுக்குது இல்ல, ஸ்டாப் கவுண்ட் பண்ணுது இல்ல, பண்ணதுக்கு அப்புறமா இது பேரை பிரேக்கர்னு மாத்திக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்க ஆர்டர் பிளாக் கொடுக்குதுன்னு பாருங்க. இங்க ஆர்டர் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஆர்டர் பிளாக் அடுத்து மார்க்கெட் திரும்பி டவுன்ல வருது இல்ல, இந்த கடைசி ஒரு மஞ்சள் கேண்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேண்டில் திரும்பி மிட்டிகேஷன் பிளாக். இஃப் இன் கேஸ் இந்த ஸ்விங் வந்து இதை எடுத்திருந்ததுன்னா இது பிரேக்கரா மாறிடும். இது எடுக்கல, ஸோ அதனால இது மிட்டிகேஷன் பிளாக்காவே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போயிருச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து கரெக்டா டவுன் ஆயிருக்கு ப்ரோ, கிளியரா இருக்கு. ஒரு சில இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ஐ திங்க் இது 4 hour ஓபி இருக்குதுங்க. இப்போ இன்னைக்கு இங்க தான் ட்ரேட் எடுத்து முடிச்சேன். இதே இடத்துல தான் ட்ரேட் எடுத்து முடிச்சேன். பிகாஸ் இங்க வந்து ஒரு 4 hour 1 hour இதுல இல்ல, ஜிபிபில தான் எடுத்தேன். இங்க இருக்கு 1 hour ஓபி. தெரியுதா ப்ரோ? ஓகே. இங்க வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா இது கிடைக்கும், ரிவர்சல் பாயிண்ட். இதெல்லாம் பார்க்கலாம், பயாஸ் கிளாஸ்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே. இப்போ இல்ல எனக்கு என்ன, நான் என்ன கேக்குறேன்னா ப்ரோ, இப்போ இந்த கீழே இது ஓபின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நீங்க பிரேக்கர் பிளாக்னு மார்க் பண்ணியிருந்தீங்கல்ல அந்த வினோத் ப்ரோ, பரத் ப்ரோ, இது வந்து வச்சுக்கிறீங்க. இப்போ இங்க இருந்து மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் மேல போயிருக்கு. மேல போறப்போ இமிடியேட்டா அந்த ரெட் கேண்டில் வந்தோன்னே இந்த கிரீன் கேண்டில மார்க் பண்ணிடுவீங்களா மிட்டிகேஷன் பிளாக்னு, இல்லைன்னா அந்த ஸ்விங் வந்து கட்டாய் கீழே வர்றதுக்கு முன்னாடி தான் மார்க் பண்ணுவீங்களா ப்ரோ? இப்ப இது ஆர்டர் பிளாக்ல ப்ரோ. சரி. ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்க மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படினாலே, ஸ்வீப் பண்ணாலும் சரி பிரேக் பண்ணாலும் சரி, அது பிரேக்கர் பிளாக் மாதிரி பிரேக்கர்னு மாத்திர வேண்டியதான் பேரை. அது ஓகே ப்ரோ, நான் மிட்டிகேஷன் பிளாக்கே கேக்குறேன். இப்போ வந்து இல்ல ப்ரோ, என்ன கேக்குறாருன்னா பாலாஜி ப்ரோ, இந்த நீங்க மிட்டிகேஷன் பிளாக் மார்க்கெட் இப்போ ஒரு ஸ்விங் நடக்குது இல்ல, அந்த ஸ்விங் நடந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா, இல்லன்னா அந்த அடுத்த கேண்டில் வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணுவீங்களான்னு கேக்குறாரு. கேண்டில் வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிரணும் ப்ரோ. இப்போ இங்க ரெட் கேண்டில் கண்டினியூஸா வரும்போது ஒரு கிரீன் கேண்டில் வந்த உடனே இந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் ஓபன் ஆகும் போதே இது கிரீன் கேண்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்பயே நம்ம இதை மார்க் பண்ணிட வேண்டியதான். சம்டைம்ஸ் இந்த கேண்டில் அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சுன்னா ப்ரோ, இதுக்கப்புறம் கீழே வந்துருச்சுனா ப்ரோ, இதுக்கப்புறம் கீழே வந்துருச்சுன்னா நம்ம அது கீழே இருக்கிறதையும் மார்க் பண்ணலாம். ஏன்னா இது ஒரே ஒரு கேண்டில் தானே கிரீனா வந்திருக்கு. சரி சரி. ஆமா, அப்படின்னா அந்த நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண மிட்டிகேஷன் பிளாக் ஃபெயில் ஆன மிட்டிகேஷன் பிளாக் அப்படிதானே? இல்ல ப்ரோ, மேபி அதுல கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம்ல ப்ரோ. டாலர் கேண்டில் இருந்தாலும் மார்க் பண்ணலாமா? இது வந்து ஒரு மிட்டிகேஷன் பிளாக். ஆமா, இது இங்க ஒரு கேண்டில் நிக்கலையே, இதுக்கு அடுத்து கேண்டில் வந்தா கேப்பீங்க, அது மாதிரி ஸ்பாட் தேடலாம். இப்போ இந்த இடையில அந்த கிரீன் கேண்டிலே வச்சுக்கோங்க, நீங்க மார்க் பண்ணதே பாருங்க ப்ரோ. இப்போ நீங்க அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து மார்க் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? இடையில ஒரே ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. அடுத்து 2 இருக்கிறத நினைச்சுக்காதீங்க, யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ரெட் கலர் கேண்டில் வந்து சின்ன சின்ன கேண்டிலா வந்திருக்கு. இந்த இவ்வளவு பெருசா மார்க் பண்ணிருக்கீங்களா மிட்டிகேஷன் பிளாக், அது வந்து அவ்வளவு பெருசா இல்ல, சும்மா நார்மலா சின்ன கேண்டில் தான். அதுக்கப்புறம் வந்து ரெட் கேண்டில் அதுக்கப்புறம் கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட் கேண்டில், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ரொம்ப மெஸ்ஸியா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, ஒரு ட்ரெண்டோட போகாம மார்க்கெட் வந்து இது மாதிரி சொல்றீங்க, மெஸ்ஸியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கிட்டா என்ன பண்றது? அது மாதிரி வந்தாவா ப்ரோ? மோஸ்ட்லி அந்த இடத்த கொஞ்ச நேரம் அவாய்ட் பண்ணிருங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏல தான் நம்ம வந்து என்ட்ரி பார்ப்போம். சரி சரி சரி. அதனால நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஏவை தொடும் போது மார்க்கெட்ல பெண்டிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி பெண்டிங் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது மார்க்கெட்ல இது மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆர்டருமே இல்லாம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஏவை தொடாத போது மார்க்கெட் இப்படி மெஸ்ஸியா தான் வரும். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் சின்ன சின்ன கேப்போட பொறுமையா வந்துகிட்டு இருக்கும். பட் நீங்க பாக்குற இடம் நம்ம பிடிஆர்ஏ ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏவோட பார்க்கும்போது மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அந்த இடத்துல மட்டும் இதை பார்த்தா போதும் ப்ரோ. இப்போ
உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்களேன். உங்க அந்த என்ன சொல்றது 20 to 10 மணிக்கு மேல இருக்கு பாருங்க. நைட் 10 PM லெஃப்ட்ல ப்ரோ. 30ஆம் தேதிக்கு முன்னாடி. இந்த இடத்துல இப்போ சப்போஸ் இந்த ரெட் கலர் கேண்டில் நல்லா இருக்கு, டவுனா இருக்கு, மார்க் பண்ணிருக்கீங்க, ஓபியா மார்க் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிரீன் கலர் கேண்டில், அந்த எல்லோ கேண்டில் வந்து மிட்டிகேஷனா மார்க் பண்ணிடுவீங்களா? மிட்டிகேஷன் பிளாக் பண்ணிடுவீங்களா? மார்க் பண்ணிக்கலாமே. மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. நான் கண்டினியூஸா இதையும் அது மிட்டிகேஷன் பிளாக்கா மார்க் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு அப்புறம் வந்து ஒரு கேண்டில் இருக்குல்ல, இதையும் மிட்டிகேஷன் பிளாக்கா மார்க் பண்ணலாமே. பண்ணலாமா? சரி சரி. அதுதான் இந்த இடம் தான் பர்ஃபெக்டா டவுட். நான் என்ன நினைச்சிட்டேன், அது ஸ்விங் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு. ஸ்விங் இல்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்தோடனே இதை மார்க் பண்ணிக்கலாம். சரி சரி. என்ன ஒரு 2-3 கேண்டில் இப்போ இந்த கேண்டில் எல்லோ கேண்டிலா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டிலோட ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்காக ஓகே ஓகே நம்ம ப்ராபபிலிட்டிக்காக பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு 2-3 கேண்டில் டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்துருச்சுன்னா இந்த பிரேக்கரை அந்த மிட்டிகேஷனை மார்க் பண்ணும்போது இதோட ப்ராபபிலிட்டி அதிகம். அதுக்காக. ஓகே ஓகே கிளியர். ஓகே ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, இது கிளியர். இல்ல ஓகே. எங்க சஞ்சய் ப்ரோவும் வரல, பாலாஜி ப்ரோவும் வரல. சரி, பாலாஜி முகேஷ் ப்ரோ வரல. ஓகே, இது டவுட் இல்ல. மீதி பிடிஆரும் பார்ப்போம் ப்ரோ. இப்போ வந்து எஃப்இஜி வரைக்கும் பார்த்தோமா, இப்போ ஐஎஃப்இஜி பார்ப்போம். ஓகே, ப்ரோ இதுல வந்து நம்ம இதை வந்து எஃப்இஜியா மார்க் பண்ணுவோமா? லைக் இது வர மாட்டுது ப்ரோ. இப்ப இது வந்து எஃப்இஜியா, இது வந்து செபிம்போம், செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சி, செபிம்போம். இதுக்கு நேராவே இதை இப்படி இழுத்து விடுறோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் ஒரு கேண்டில் எஃப்இஜி வச்சிருக்கு அப்படின்னா அதுதான் ஐஎஃப்இஜி, அதாவது பிபிஆர். இது பேர் பிபிஆர். பிபிஆர் பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச். ஓகேவா ப்ரோ? இப்ப இதே நெக்ஸ்ட் கேண்டில் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இது வரைக்கும் விக்கு விட்டுருக்கு அப்படின்னா இது பேர் ஐஎஃப்இஜி. ப்ரோ இது புரியுதான்னு பாருங்க, கிட்டத்தட்ட சேமா இருக்கும். இப்போ வந்து ப்ரோ இப்போ மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கு, புல்லிஷ்லயும் எஃப்இஜி விட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்க எஃப்இஜி இழுத்து விடும் போது பியரிஷ்க்கும் எஃப்இஜி கிடைக்குது அப்படிங்கும் போது இது வந்து பிபிஆர். இது வரைக்கும் பிபிஆர். ஓகே, இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த இதை விக்கு விட்டுருச்சு அப்படின்னா இது வந்து ஐஎஃப்இஜி. ஐஎஃப்இஜி ப்ரோ இது புரியுதா? அப்ப அந்த ஃபேர் வேல்யூ கேப் தொட்டாதான் ஐஎஃப்இஜிங்களா? இல்ல ப்ரோ, இந்த அந்த பிபிஆர்னு சொன்னேன்ல, இந்த எஃப்இஜி இந்த எஃப்இஜி ஒரே நேரத்தில் சேர்ந்துருக்கிறது வந்து பிபிஆர் ப்ரோ. ஆர்எல்ஸ் இந்த விக்கு இருக்குல்ல, இதோட விக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த இது வந்து இப்படி இல்லாம இன்னும் கொஞ்சம் இது கீழே இருந்துட்டு இதை இழுத்து விடுவோம்ல. ஸோ இந்த ஒரு 2 கேண்டிலோட ஜாயிண்டா இருந்ததுன்னா அது ஐஎஃப்இஜி. நீங்க பியூரா இருக்கணும் ப்ரோ. பிபிஆர் அப்படிங்கிறது 2 எஃப்இஜியும் பியூரா இருக்குது அப்படின்னா அது வந்து பிபிஆர்.
ஆர் எல்ஸ் இந்த ஒரு எஃப்இஜி ஃபுல்லா போடும்போது இன்னொரு எஃப்இஜிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அது வந்து ஐஎஃப்இஜி. இந்த கேண்டிலோட முடியும், இந்த கேண்டில் வந்து இங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஐஎஃப்இஜி. ஆர் எல்ஸ் இந்த விக் வந்திருந்தாலும் அது ஐஎஃப்இஜி தான். புரியுதா ப்ரோ? புரியாத மாதிரி இருக்கா? ஆமா ப்ரோ. ஓகே, எக்ஸாம்பிள் காட்டும் போது புரியும் ப்ரோ. எஃப்இஜி எக்ஸாம்பிள் காட்டிடலாமே. ப்ரோ இது வந்து பிபிஆர் ப்ரோ, தெரியுதா ப்ரோ? இது வந்து பிபிஆர், கலர் தெரியுது இல்ல? ஓகே இந்த இடம் வந்து பிபிஆர். இந்த இதுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவுல ஒரு நல்ல எஃப்இஜி இருக்கு ரெண்டு பக்கமுமே. இதே இந்த எஃப்இஜியை ஃபுல்லா இது வரைக்கும் இழுத்து விடுறீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு விக்கு வந்திருக்குல்ல, இதோட விக்கும் வரலாம், ஆர்எல்ஸ் இந்த கேண்டிலோட விக்கும் வரலாம். அது வந்து ஐஎஃப்இஜி. இந்த இப்ப நடுவில் ஆர்டர் பிளாக்னு சொல்றோம்ல, அந்த ஆர்டர் பிளாக் கேண்டிலோட விக்கும் வரலாம். ஆர்எல்ஸ் இந்த அடுத்து இந்த எஃப்இஜி கொடுத்ததுக்கு அடுத்த கேண்டிலோட விக்கும் வரலாம். ஆர்டர் பிளாக் இந்த கேண்டில் வரக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக்கோட விக்கு படுத்தாலே குழப்பதா இது ஐஎஃப்இஜி தானா ப்ரோ? இது தெரியுதா? இது ஐஎஃப்இஜி ப்ரோ. ஓகே ஓகே, இது புரியுதா? புரிய வச்சே ஆகணும். இது வந்து முக்கியம் இல்லை, பட் இதுவும் பிடிஆர்ஏ தான். இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவில் ஒரு எஃப்இஜி இருக்குது இல்ல. நெக்ஸ்ட் கேண்டில் இருந்து மார்க்கெட் டவுன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி விட்டுருக்கு. ஸோ இந்த எஃப்இஜி வந்து மைன்யூட், இந்த ரெண்டு கேண்டிலோட எஃப்இஜி. ஓகே, இதுவும் எஃப்இஜி. இப்போ இந்த எஃப்இஜி இங்கிட்ட இழுத்து விடும் போது எந்த ஒரு விக்கோட டச்சும் இல்லாம இருக்கு இல்ல, இது வந்து பிபிஆர். அதே இதை இங்க ஃபுல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஐஎஃப்இஜி. நெக்ஸ்ட் கேண்டிலோட விக் வந்து இங்க டச் ஆயிருச்சு. மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் ப்ரோ. புரியுதா ப்ரோ? இப்படி கூட இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல இதுவும் ஒரு ஐஎஃப்இஜி தான். இந்த ரெண்டு கேண்டிலும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட போய் பார்க்கும் போது இது வந்து ஒரு எஃப்இஜி தான் கண்டினியூ ஆகும். ஆனா இதுக்கும் விக் வந்திருக்கும், இதுக்கும் விக் வந்திருக்கும். இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல லைக் ஐஎஃப்இஜிமோ, ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து இருந்தா பிபிஆரா இருக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் இது மாதிரி கேண்டில் வரும், ஒரே கேண்டில் நடுவில் இருந்தா ஒரு பிபிஆரா இருந்திருக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. பட் இது வந்து ஐஎஃப்இஜி. குறுக்க வந்து ரெண்டு கேண்டிலுக்கும் பிரேக் நடந்திருக்குல்ல. புரியுதா ப்ரோ? ப்ரோ அங்க வந்து எஃப்இஜியே இல்லையே ப்ரோ. நீங்க எஃப்இஜி இருந்தா தானே ப்ரோ பிபிஆரோ ஐஎஃப்இஜியோ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து தேர்ட் கேண்டில் வந்து இதாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, இதை கவனிக்கல. ஒரு கரெக்டான செட்டப் காட்டணுமே. வாங்க ப்ரோ, கிடைச்சிருச்சு ப்ரோ. கிடைச்சிருச்சா ப்ரோ? இங்க பாருங்க, இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிபிஆர். இப்ப இந்த விக் இருக்குல்ல, இந்த இதுக்கும் நடுவில் எஃப்இஜி, இந்த விக்குக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க பியூர் எஃப்இஜியை மட்டும் எடுத்தா அது பேர் பிபிஆர், பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச். ஓகே ஓகே ஓகே. ஆர்எல்ஸ் இது வரைக்கும் நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா மார்க் பண்ணும்போது இந்த கேண்டிலும் எஃப்இஜி தான், பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜியா இருக்கும். பட் ஆனா அங்க ரெண்டு கேண்டில் ஸ்பிளிட் ஆயிருச்சு இல்ல, இது வந்து ஐஎஃப்இஜியும் போம். ஆர் இந்த கேண்டிலோட விக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம், இல்லாட்டி இதுக்கு அடுத்த கேண்டிலோட விக்கு இங்க வந்திருந்தாலும் அது ஐஎஃப்இஜி தான்.
அப்படிங்களா? ஏன்னா ப்ரோ விக் வந்து டேமேஜ் தான் பண்ணும், பாடி தான் இன்ஸ்டிடியூஷனை பேசும். ஐசிடி அடிக்கடி சொல்லுவாரு, பாடி இஸ் இன்ஸ்டிடியூஷன், விக் இஸ் ரீட்டைலர். ரீட்டைலர் அப்படிங்கறனால ரீட்டைலரால விக் வந்து ரீட்டைலர், ரீட்டைலரால டேமேஜ் தான் பண்ண முடியும். பட் இன்ஸ்டிடியூஷன் பாடி, பாடியால மட்டும்தான் அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பாடி வரல, இல்ல விக் தானே, இட்ஸ் ஜஸ்ட் டேமேஜ், டேமேஜ் தான் பண்ணிருக்கு. அதை எப்படி சொல்லுவார்னா, விக் ஜஸ்ட் டேமேஜ் பட் த பாடி டெல்ஸ் த ஸ்டோரி. எப்படி சொல்லியாச்சு, இன்னைக்கு பெரிய கான்செப்ட் சொல்லலாம் ப்ரோ, புரியுது இல்ல? புரியுது 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 ப்ரோ சிம்பிள். இது எதுக்காக யூஸ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா எதுக்காக அப்படின்னா, என்ட்ரி எடுக்கும் போது ப்ரோ, என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு நீங்க எஃப்இஜி இப்போ லோயர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் டைம் ஃப்ரேமோட பீரியட் கீழே இருக்கு, நம்ம ரிவர்சல் பாயிண்ட்னு சொல்லி என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுக்கும்போது இந்த எஃப்இஜில தான் மோஸ்ட்லி என்ட்ரி எடுப்போம், மோஸ்ட்லி எஃப்இஜில எடுப்போம். இந்த எஃப்இஜில எடுக்கிறத இந்த பக்கம் இழுத்து விடும் போது இங்கிட்டும் ஒரு எஃப்இஜி வரணும், அது பேர் பிபிஆர். இப்ப நம்ம இந்த பிபிஆர்ல என்ட்ரி எடுக்கும் போது இப்ப இப்ப எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், மோஸ்ட்லி ஆப்போசிட் பொசிஷன் போட்டோன்னா லாங். இப்போ இந்த எஃப்இஜில என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் எடுத்து இங்க வைக்கணும் ப்ரோ. நாங்க இப்போ எஃப்இஜில எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் இந்த லோல தான் வைக்கணும். ஆனா இந்த பிபிஆர் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த பிபிஆர் இருக்குல்ல, பிபிஆருக்கு கீழே வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த பிபிஆர் கேண்டில் கீழே வைக்கலாம். மோஸ்ட்லி பிபிஆர் கீழே வைக்கலாம், ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்காது. இந்த விக் தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி எடுத்துட்டே போகும். பிபிஆர் தான் முக்கியம் இல்லைங்களா? இல்ல பிபிஆர் தான் முக்கியம் இல்லைங்களா? இல்ல ஐஎஃப்ஜி முக்கியம், அதையும் சொல்றேன். இப்போ இது பிபிஆர்ல வந்து ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுக்கலாம். இப்போ ஐஎஃப்ஜி கொடுத்துருக்கு அப்படின்னா ஐஎஃப்ஜியில் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை இதுலயும் வைக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த கேண்டிலோட லோல வைக்கலாம், க்ளோஸ்ல ஓப்பன்ல வைக்கலாம். அது வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன்னா ஐஎஃப்ஜி வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ என்னன்னா ப்ரோ, இப்போ ஐஎஃப்ஜி எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் பிபிஆர் இல்ல, ஒரு செகண்ட், இப்போ இது வரைக்கும் பிபிஆர், இப்போ இப்படி வந்திருந்தது அப்படின்னா இது வந்து ஐஎஃப்ஜி இல்ல, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து விக் வந்து இந்த பிபிஆருக்கு விட்டுருச்சு. ஸோ இந்த பிவிஆர் வந்து ஐஎஃப்ஜியா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ட்ரி எடுக்கிறோம், இதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்க போறோம் அப்படிங்கும் போது இந்த ஸ்டாப் லாஸை இந்த கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஒரு 75% ஆர் 50% வச்சுக்கலாம், இல்ல சின்னதாக தான் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஓப்பன் பிரைஸ்ல வச்சுக்கலாம். ஓகேவா ப்ரோ? நம்மளோட ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்இஜி இருக்கும் போது ப்ரோ, எஃப்இஜி இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி ஆர்டர் பிளாக் வரைக்கும் கூட வந்து என்ட்ரி கொடுக்கலாம். பட் இந்த பிபிஆர் இருக்கு அப்படிங்கும் போது மார்க்கெட் பிபிஆரை தாண்டி கீழே வராது. ஓகே ப்ரோ. ஓகே, லைவ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் ப்ரோ. தெளிவா இருக்கும் ப்ரோ. சமீர் ப்ரோ உங்களுக்கு? ஓகே, டவுட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. பாலாஜி ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ அதான் ஹோம்வொர்க் பண்ணும்போது கிளியர் ஆயிடும் ப்ரோ, டவுட் வரும் ப்ரோ. ஓகே, பரத் ப்ரோ உங்களுக்கு? ஹோம்வொர்க் பண்ணும்போது பாருங்க ப்ரோ, டவுட் வரும். ஓகே ஓகே, நல்லது. ஐஎஃப்இஜி அந்த பிபிஆர் முடிச்சாச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து கேப் வந்து விஐ. இப்போ இது வந்து ப்ரோ, இப்போ எப்படி, இது வந்து ஒரு டெய்லி கேண்டில், இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டேவோட கேண்டில். இப்போ இந்த 2 டேவுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, டெய்லி ஓப்பனிங் கேப். அந்த டெய்லி ஓப்பனிங் கேப் வந்து கேப் அப்படின்னு சொல்லுவோம், என்டிஓஜி. ஒரு செகண்ட், என்டிஓஜி, நியூ டே ஓப்பனிங் கேப். என்டிஓஜி அப்படின்னா நியூ டே ஓப்பனிங் கேப். டெய்லியில் பார்க்கும்போது கேப் இருக்கும், ஆர்எல்ஸ் இது வீக்லியில் பார்க்கும்போது என்டபிள்யூஓஜி அப்படின்னு இருக்கும், நியூ வீக் ஓப்பனிங் கேப்.
இது இப்ப ஃபேர் வேல்யூ கேப் டாபிக்லயே இல்ல வேற டாபிக்? ஃபேர் வேல்யூ கேப் இல்ல ப்ரோ, இந்த 2 கேண்டிலுக்கு நடுவுல கேப்பே இருக்கும், விக் இல்லாம. இப்ப இங்க விக் இருக்கு அப்படின்னா, இது விக் இருக்கு அப்படின்னா, இப்ப இதோட இதை இங்க இருக்கு, இதை வந்து குறைச்சி இது வரைக்கும் வச்சா, இதோட விக் வரைக்கும் இதோட விக் வரைக்கும் வைக்கும் போது டெய்லியும் சரி அண்டு வீக்லிலையும் சரி ஒரு கேப் இருக்கும் ப்ரோ. இப்போ சார்ட்ல காமிக்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ப்ரோ. இப்போ 1 வீக் போயிடுறேன். இப்போ பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது ப்ரோ. பட் இங்க பாருங்க, இப்போ வந்து மார்க்கெட் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு வீக் ப்ரோ. இப்போ இங்க வந்து மார்க்கெட் வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகேவா? புரியுதா ப்ரோ? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் வந்து இந்த இடத்துல இருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது இதை ஃபில் பண்ணிருச்சு. பட் இங்க பாருங்க, உங்களுக்கு கிளியர் கட்டா கிடைக்குது. ஓகே, இது வந்து இந்த க்ளோஸ், இது வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பனை தான் பார்க்கணும், விக் பார்க்க கூடாது, சாரி. இது ஒரு கேப், இந்த கேப்பை வந்து மார்க்கெட் வந்து விக் விட்டு ஃபில் பண்ணிருச்சு. மோஸ்ட்லி அப்பப்போக்கி கேப் எல்லாம் ஃபில் பண்ணிடும் ப்ரோ. நெக்ஸ்ட் இது வந்து க்ளோஸ், நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன், கேப் இருக்கு. மோஸ்ட்லி ஒவ்வொரு வீக்லயும் கேப் இருக்கும் ப்ரோ. விக் பார்க்க கூடாது. விக் பார்க்க கூடாது இதுல. விக் ஆனா விக் வந்து ஃபில் பண்ணிட்டு வரும் ப்ரோ, ஓப்பன் ஆயிட்டு எப்படி இதை ஃபில் பண்ணிடும் ஃபாரெக்ஸ்ல. இப்போ என்கியூல பார்த்தோம் அப்படின்னா ஃபில் பண்ணியிருக்காது. இப்போ 1 டே போய் காட்டுறேன் பாருங்க, ஒவ்வொன்றும் தெளிவா உங்களுக்கு இங்க பாருங்க கேப் இருக்கா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேண்டில் பாருங்க. இதோட க்ளோஸுக்கும் நெக்ஸ்ட் டேவோட ஓப்பனுக்குமே கேப் இருக்கு. மார்க்கெட் இது இன்னும் ஃபில் பண்ணல. இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல இருக்கும், ஃபாரெக்ஸ்ல வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஓகேவா ப்ரோ? ஹிஸ்டரியில பார்த்துமா. ஓகே, இது வீக், இதே டெய்லியில போய் பார்ப்போம். இது டெய்லியா? இல்லை, டெய்லியில போய் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி தான் இங்க இருக்குதாட்டு கேப்பு. இதை வந்து 5 மினிட்டுக்கு போனா உங்களுக்கு தெளிவா தெரியும் ப்ரோ. 5 மினிட் இந்த கேண்டில் போட்டுக்கிறேன். ப்ரோ இங்க பாருங்க, இந்த டைம் பார்த்துக்கோங்க, 16:55. கீழே டைமிங் பார்த்துக்கோங்க, 29ஆம் தேதி 16:55 டைமுக்கு, சாயங்காலம் 4:55. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 55ல இருந்து 7. எந்த கேண்டில் இது? ஒரு செகண்ட். 55 7, இந்த கேண்டில் 17:50. ஒரு கேப் இருக்குமே, இருங்க, கோல்டில் பார்த்தா தெளிவாக தெரியும். வேற டெலீட் பண்ணா இது வேற பேருமே. But today open 55 80. இங்க பாருங்க ப்ரோ, கோல்டுல கேப் இருக்கு பாருங்க, கரெக்டா 16:55க்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 18க்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கேப்பு. 16:55 அப்படின்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிற மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது நியூயார்க் டைமுக்கு. டெய்லி இந்த கேப் இருக்கும். இது வந்து நியூ டே ஓப்பனிங் கேப், மோஸ்ட்லி அப்போ போய் ஃபில் பண்ணிடும் ப்ரோ. சரிதா? டைமிங் ஒரு தடவை பாருங்க, 16:55 அப்படின்னா 17க்கு க்ளோஸ் ஆகும். 17னா 5 மணி, சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 18 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த 1 மணி நேரம் மார்க்கெட்டு யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க, லீவு மாதிரி. அந்த 1 மணி நேரம் மட்டும் லீவு, மார்க்கெட் ஒர்க்கே ஆகாது. ஓகே ஓகேவா ப்ரோ? புரியுதா? அதுக்கு நடுவுல ஓப்பன் ஆகுதுல்ல,
இந்த கடைசி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற இடத்துலையும் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிற இடத்துலையும் விக் இதில் பார்க்கக்கூடாது, கேப்பில் வந்து விக்கை பார்க்கக்கூடாது. ஓப்பன் அண்ட் லோ மார்க் பண்ணும்போது ஒரு கேப் கிரியேட் ஆகும். அதை வந்து மார்க்கெட் மோஸ்ட்லி அப்பயே ஃபில் பண்ணிடும், விக் விட்டு அப்படியே ஃபில் பண்ணிடும். இப்போ விஐ அப்படின்னா ப்ரோ, விஐ அப்படின்னா வால்யூம் இம்பேலன்ஸ். விஐ அப்படின்னா வால்யூம் இம்பேலன்ஸ். இப்போ வால்யூம் இம்பேலன்ஸ்னா இப்போ இங்கே கேப் இருக்குதுல்ல, இந்த கேப்பை விக்கு விட்டு ஃபில் பண்ணது இல்லை, அதுதான் ப்ரோ வால்யூம் இம்பேலன்ஸ். இந்த இடத்துல பாடி எதுவுமே க்ளோஸ் இல்லாமல், ஸோ இப்போ என்ன அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இது தெளிவாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டைமிங் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே 16:40 15:45 நெக்ஸ்ட் கேண்டில் தான். பட் இருந்தாலும் இங்கே வந்து இந்த பாடிக்கும் இந்த பாடிக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல வந்து இங்க விக் விட்டுருக்குல்ல, இந்த கேண்டில் இதுக்கு ரெண்டுக்கும் பாடி க்ளோஸ், பாடி எதுவுமே டச் ஆகாம மார்க்கெட் வந்து விக் மட்டும் விட்டுருக்குல்ல, இது வந்து வால்யூம் இம்பேலன்ஸ். மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ப்ரோ இது எதனால நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இங்க வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கேண்டில் முடிகிற நேரம், இது 5 மினிட் கேண்டில்னா 5 மினிட் நடக்கும். இந்த கேண்டில் எப்போ க்ளோஸ் வைக்கிதோ அதே இடத்துல தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணணும். இங்கே பாருங்க, இப்போ பச்சை கேண்டில் அப்படின்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிற அதே இடத்துக்கிட்ட தான் மார்க்கெட் வந்து நியூ கேண்டில் ஓப்பன் பண்ணணும். பட் மார்க்கெட்டில் ஆர்டர் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பை அடுத்த கேண்டில் அப்போ விக் விட்டு ஃபில் பண்ணிடும். அதுதான் வால்யூம் பேலன்ஸ். ப்ரோ சமீர் ப்ரோ ஏதோ டவுட் கேட்டிங்களே, சொல்லுங்க. இல்ல அதான் அந்த எல்டி ஓடி சொன்னீங்க, அதுலயும் விக் விடுது, அப்ப அது வால்யூம். அது டெய்லி ப்ரோ, இது வந்து டெய்லிக்குள்ள 5 மினிட் 1 மினிட் 50 மினிட்லாம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஆர்டர் அதிகமாக உழுவும் போது மார்க்கெட் வேகமாக போகும்போது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கேப் விட்டுரும். இது வந்து டெய்லி லோ டைம், லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் மோஸ்ட்லி. ஆமா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது நடக்காது ப்ரோ. ஹையர் டைம் ஃப்ரேம்ல மோஸ்ட்லி நடக்காது, லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் நடக்கும். இது வந்து இந்த டெய்லி சொன்னல, டெய்லி அந்த கேப் வந்து டெய்லி மார்க்கெட் வந்து லீவ் விடுவாங்க. தினைக்கும் அந்த 1 மணி நேரம் லீவ் இருக்கு. அந்த தினைக்கும் அந்த 1 மணி நேரம் லீவ்ல புது கேண்டில் ஓப்பன் ஆகும் போது வரது என்டிஓஜி, நியூ டே ஓப்பனிங் கேப். வீக்லி நம்மளுக்கு 2 நாள் லீவ் விட்டு திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது அப்போ வரது வந்து நியூ வீக் ஓப்பனிங் கேப். பட் எந்த ஒரு லீவுமே விடாதப்பயுமே மார்க்கெட் ஆர்டர் அதிகமாக உழுவுறனால ஓப்பன் நெக்ஸ்ட் கேண்டலோட ஓப்பன் வந்து கொஞ்சம் தள்ளி போய் உழுவுறது வந்து இது மாதிரி விஐ வால்யூம் பேலன்ஸ். அவ்வளோதான் ப்ரோ, பிடிஆரே அவ்வளோதான். புரியல ப்ரோ, பிடிஆரே இன்னும் இருக்கு. ஐ திங்க் ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு, ப்ரொபல்ஷன் பிளாக் இருக்கு. அதை சொன்னா உங்களுக்கு டோட்டலா குழம்பிடும். மிட்டிகேஷன் பிளாக், பிரேக்கர் பிளாக்கை குழப்பிக்குவீங்க அது சொன்னா. அதெல்லாம் மோஸ்ட்லி மார்க்கெட்ல நடக்காது. மார்க்கெட்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது, அதனால அது வேணாம். இப்ப இதுவே புரியுதா ப்ரோ? எஃப்இஜி இத்தனை டைம் சொன்னேன். எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, பிபிஆர், வால்யூம் பேலன்ஸ், நியூ டே ஓப்பனிங் கேப், நியூ வீக் ஓப்பனிங் கேப், இது எதுலயும் டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, இல்ல பார்த்துதான் தெரியும். பார்க்கணும், கண்டிப்பா பார்த்துதான் ப்ரோ ஆகணும். இது எல்லாமே பிடிஆர்ஏஸ், எல்லாமே பிடிஆர்ஏஸ். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு இழுத்துருச்சு. வால்யூம் இம்பேலன்ஸ் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. வால்யூம் பேலன்ஸ் வேற இடத்துக்கு போயிடலாமே. அப்போ பிடிசி போலாமா? அதுலதான் நிறைய நடக்கும். இது நிறைய நடக்காது, நடக்குதுங்களா ப்ரோ? ஆர்டர் அதிகமா விழுவும் போது நடக்கும், நடந்தே தீரும். பண்ணிக்கலாம். இதுல எங்க நடந்திருக்கு வால்யூம் பேலன்ஸ்? அப்புறம் இவ்வளோ நேரம் என்ன சுத்தம் வர்றாங்க.
ப்ரோ கண்ணு கட்டின தூரம். ஆனா ப்ரோ அது அந்த 7 பிடிஆர் இருக்குல்ல, நான் நேத்து கிளாஸ்ல அந்த பிடிஎஃப் கொடுத்து நடத்தினேன் இல்ல, ஆமா ப்ரோ அதுல மார்க்கெட்ல அது அது எல்லாமே மார்க்கெட்ல அடிக்கடி நடக்கும். அது உங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனா மொத்த பிடிஆர்எஸ் நடத்தணும்னு தான் இந்த கிளாஸ் நடத்தினேன். இந்த கிளாஸ்ல அந்த பிடிஆர் மீதியும். பட் ஆனா அது அந்த நேத்து கிளாஸ்ல நடத்துறது மட்டும்தான் முக்கியம். ஓகே ப்ரோ. அது காட்டுவோம். அப்ப இது வந்து சப்ஜெக்ட், ஆனா இது வந்து முக்கியமானது நீங்க நம்ம இந்த இது பார்க்க மாட்டோம். பிடிஆர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இது மார்க்கெட்ல நீங்க கண்ணுல பாக்குறதே கஷ்டம் தான் ப்ரோ. நீங்க அது பெரிய இம்பாக்ட் படுத்தாது. ஏன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். நியூ டே ஓப்பனிங் கேப், நியூ வீக்லாம், விஐ எல்லாமே. பட் ஆனா அது எல்லாமே உங்க கண்ணுல மாட்டுறது கஷ்டம். ஆனா இந்த பிபிஆர் பிடிச்சிடலாம் ப்ரோ. பிபிஆர் இருக்கும், ஐஎஃப்இஜி இருக்கும். இங்க இருக்குல்ல, அதுவும் நீங்க பாப்பீங்க அடிக்கடி. பட் நேத்து நடத்துறது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க கண்ணுல பாக்குறதே கஷ்டம். அப்ப நாளைக்கு ஹோம்வொர்க் எது? ஓ இன்னும் இருக்கு ப்ரோ. நீங்க வேற இன்னைக்கு டாபிக் பெருசு ப்ரோ. அடுத்து ஓடிஇ போகணும். ஓடிஇ போலாமா? ஓடிஇ இன்னைக்கே முடிக்கலாம்னு, நேத்து முடிக்கலாம்னு நினைச்சு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் இழுத்துருச்சு. போலாம் இன்னைக்கு முடிச்சிடலாம். இது வேலை இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ நீ பார்க்கலாம். இல்ல போங்க பார்த்ததே எனக்கு குழப்பமா இருக்கு. இந்த வீக்குள்ள முடிச்சிடலாம் ப்ரோ கிளாஸ. இந்த வீக் சனி ஞாயிறு வர முடியும்ல கிளாஸ்? வரலாம். ஓகே ஓகே ப்ரோ. நான் இந்த வீக்கோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரு 1 வீக் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல சொல்லி கொடுக்கணும்ல. வந்து ஓடிஇ இந்த விஐ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ப்ரோ. கண்ணில் பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அது நடத்துறதுக்கு எவ்வளோ கிடைச்சிருச்சு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு. கோல்டுலேயே பார்ப்போமா? ப்ரோ ஓடிஇ நடத்துறேன் ப்ரோ. எனக்கு முடிச்சு ஐயோ அங்க இருக்கு ப்ரோ. ஓடிஇ நான் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. இந்த ஃபிபனாச்சி இருக்குல்ல ப்ரோ, இந்த ஃபிபனாச்சியை வந்து லியோனார்டோ பெசோனோ அப்படிங்கிறவர் வந்து இதை கண்டுபிடிச்சாரு ஃபிபனாச்சியை. லைக் இதை வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாருன்னா, லைக் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்சாரு. 1202 வருஷத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. அது அவரோட புக்கான லிபர் அபாச்சி அப்படிங்கிற புக்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை பத்தி. ஓகே, இதை வந்து இந்தியாவில் வந்து 2வது 3வது செஞ்சுரியில தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூரோப்ல வந்து இதை பேர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா பிங்காலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. யூரோப்ல இதை பிங்காலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. யூரோப்ல எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் போயம் இருக்குல்ல, அதுல ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல என்னென்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க இந்த ஃபிபனாச்சியை. இப்ப வந்து இவர் கண்டுபிடிச்சார்ல, லைக் இவரு தான் ப்ரோ இந்த ஃபிபனாச்சியை கண்டுபிடிச்சவரு. தெரியுதா ப்ரோ? ஓகே, இவர் பேர் தான், இவர் தான் ஃபிபனாச்சியை கண்டுபிடிச்சவரு. லியோனார்டோ பெசோனோ தானே? லியோனார்டோ பெசோனோ அவரு இவர் தான் கண்டுபிடிச்சவரு. நெக்ஸ்ட் இவர் கண்டுபிடிக்கும் போது இதான் லைக் ஃபிபனாச்சி. லைக் ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கும் போது இப்படி இல்லை. ஐ திங்க் இது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்சாரு. இப்ப வந்து இது இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறது தான் ஃபிபனாச்சி. லைக் வந்து அவர் எழுதின புக்ல இருக்க தியரி இது. இவர் கண்டுபிடிக்கும் போது மெஷர்மெண்ட்டுக்கு இப்படி கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வச்சுதான் சொல்லியிருக்காரு இப்படி மெஷர் பண்ணணும்ட்டு. பட் அதுக்கப்புறம் மாத்தினது இப்படி. அதை மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து இப்படி மாற்றும் போது இப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் வேலை இப்படி மாத்திருக்காங்க இந்த ஃபிபனாச்சியை. நெக்ஸ்ட்
மேத்தமெட்டிஷியன்லாம் சேர்ந்து அதோட நம்பரை கண்டுபிடிச்சி இப்படி வர வச்சுட்டாங்க. ஸோ அதுலயே இருக்கும். ஒரு செகண்ட். இது நம்ம ட்ரேடிங்ல வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணும்போது இப்படி இருந்த ஃபிபனாச்சியை இப்போ மார்க்கெட் மேத்தமெட்டிஷியன்லாம் சேர்ந்து அந்த ரேஷியோஸை மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேஷியோஸை எடுத்து நம்பர் வேல்யூவா கொடுக்கும்போது இந்த ஃபிபனாச்சியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை தான் ஐசிடி ஒன்றும் கண்டுபிடிக்கல. பட் இது வந்து நிறைய பேர் பிரைஸ் ஆக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபிபனாச்சி தனியாவே ட்ரேட் பண்றவங்களா இருக்காங்க. கேன் தியரியில கூட யூஸ் பண்ணுவாங்க இதை. ஓகே, இது வந்து ஃபிபனாச்சி அவரோட ஐசிடி கான்செப்ட்ல இதுவும் ஒரு பார்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகேவா ப்ரோ? கதை புரியுதுல்ல? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஃபிபனாச்சி இதோட வேல்யூ ஒரு ஓப்பன் ஆக மாட்டேது. இப்போ உங்களுக்கு ரெண்டாவது ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன்ல, ஆமா, அதுலயும் இருக்கு. அதுல ஃபிபனாச்சி செட்டிங்ஸ், ஆங்கர் பாயிண்ட் எப்படி அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சி செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா இங்க ஃபிபனாச்சி இருக்குல்ல, ஸோ இத அவர் கண்டுபிடிக்கும் போது இருந்தது வந்து இது இருக்குல்ல ப்ரோ, சரிதா? டிஃப்ரெண்டா ஃபிபனாச்சி இருக்கு. வேணா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரிலாம் ஃபிபனாச்சி இருந்தது. அதெல்லாம் கடைசியில ரெடியூஸ் பண்ணி ஐ மீன் அப்டேட் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுல வந்து நம்மளோட ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படி தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். இது டிஃபால்ட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்க வேல்யூல செட்டிங்ஸ்குள்ள போய் மாத்திக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள இதெல்லாம் தேவையில்லை. அதுல இருக்கிறத வந்து இதுல இருக்க செட்டிங்ஸ்ல இதுல இருக்க நம்பர் 0, 0.5, 0.62, 0.705, 0.79 and 1 இந்த வேல்யூ எல்லாம் வச்சுக்கிட்டா போதும் ப்ரோ. இது ஃபிபனாச்சி செட்டிங்ஸ், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கர் பாயிண்ட் இப்படி வைக்கணும்னு கூட சொல்லிடலாமே. இதுல வந்து இது தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுல வந்து 6.2 வச்சுக்கோங்க. அடுத்து இதுல கூட 7, 9. நெக்ஸ்ட் இதை கூட டிக் பண்ணி விட்டு வேற நம்பர் மாத்திக்கலாம். என்ன நம்பர்? 705 மாத்திட்டு மீதி எல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். மீதி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிற கலரை மட்டும் மாத்தி வச்சிட்டீங்கன்னா இதோட வேல்யூ இவ்வளவுதான் ப்ரோ. லைக் எங்க இருக்கு? ஆன்ல இருக்கா? இதை கூட ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் உங்களோட இது இப்படிதான் இருக்கும். கலர் மாற்றி வச்சுக்கிட்டீங்க. கலர் மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு கலர் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கர் பாயிண்ட் வந்து ப்ரோ ஒரு ஸ்விங் ஹைட்டுல கண்டுபிடிக்க தெரியும்ல. 3 பாயிண்ட் அண்ட் 3 கேண்டில் அந்த 2 கேண்டில் ஃபார்மேஷன் வச்சு ஒரு ஸ்விங் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுல வந்து அந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்குள்ள தான் இந்த ஃபிபனாச்சியை போடணும். மார்க்கெட் டவுன் சைட்ல வந்துருக்குன்னா மேல இருந்து கீழே போடணும். அப் சைட்ல வந்துருக்கு அப்படின்னா கீழே இருந்து மேலே போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுல அந்த ஓடிஇ லெவல் அப்படிங்கிறது இந்த 6.2ல இருந்து 7.9 வரைக்கும் ஓடிஇ லெவல். ஓடிஇ லெவல் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியோட லெவல் வந்து இந்த 6.2ல இருந்து 7.9 தான் அந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி லெவல். நம்ம மோஸ்ட்லி இந்த 5 இருக்குல்ல, 5 தான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கோம்ல. அதுல ப்ரீமியம்ல செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட்ல பை பண்ணணும். ஸோ 0.5க்கு மேல இருக்குல்ல, 0.5க்கு மேல இருந்தா மட்டும் செல் பண்ணுங்க. 0.5க்கு கீழே இருந்தா மட்டும் பை பண்ணுங்க. ஓகே, இதுல மோஸ்ட்லி இந்த 0.5க்கு மேல செல் எடுக்க போறீங்க அப்படின்னா 0.5க்கு மேல என்னென்ன பிடிஆர்ஐ இருக்குன்னு பார்க்கணும் ப்ரோ. என்னென்ன பிடிஆர்ஐ அங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். லைக் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த ஓடிஇ லெவலான 6.2ம் 7.9க்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி. மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ப்ரோ? நெக்ஸ்ட் சார்ட்ல காட்டணும். லைவ் மார்க்கெட் போனா கிடைக்கும். ஓ மினிட் ப்ரோ இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்டா. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்டா ப்ரோ. இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போட்டிருக்கேன்.
ஆர் எல்ஸ் நீங்கள் இது வரைக்கும் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே, இது வரைக்கும் போட்டாலும் அந்த ஓடிஇ லெவல் அப்படிங்கிற இடத்துக்கு மார்க்கெட் வந்திருக்குல்ல, தெரியுதா ப்ரோ? ஓடிஇ லெவல் வந்துட்டு தான் மார்க்கெட் திரும்பி போயிருக்கு. ஆர்எல்ஸ் நீங்கள் பெருசாக போடுறீங்க அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் போட்டாலும் மார்க்கெட் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்க பிடிஆர்ஐவை நம்ம மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐ இருக்கிறது பெட்டர். அந்த இடத்துல என்ன பிடிஆர்ஐ இருக்குன்னு பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல லைக் ஆர்டர் பிளாக் இருக்கு, இது வரைக்கும் வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ, ஒரு அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாக்ட் மாடல் கிடைக்கல. இந்த இடத்துல ப்ரோ லைக் இந்த இடத்துல ஓடிஇ பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. எஃப்இஜி மார்க் பண்ணும்போது மார்க்கெட் அது வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. புரியுதா ப்ரோ? அந்த ஹை அதுக்கு வரைக்கும் மார்க் பண்ணலாமா ப்ரோ? இந்த ஹை டு ஒரு ஸ்விங் ஆர்எல்ஸ் மார்க் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸாக்ட் செட்டப் இல்லை ப்ரோ. இப்படி நம்ம மார்க் பண்ணக்கூடாது. நம்ம பயாஸ் இருக்குல்ல, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பட் பயாஸோட போகணும், ஒரு கிளியர் செட்டப் கிடைக்கணும். இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் கிடைச்சிருக்கு, இந்த விக் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான இது இல்லை. பட் இந்த 2 கேண்டில் ஓகே. பட் நம்ம எக்ஸாக்டான செட்டப்புக்கு பார்க்கணும். இங்கே வந்து நம்ம பயாஸோட போகும்போது கரெக்டாக வரும் ப்ரோ. இருங்க, இங்கே இருந்து இது வரைக்கும் இது வராது. லைக் மார்க் பண்ண வருமா? வந்திருக்கா? வரல. 50% ரீட்ரேஸ் ஆகி போயிடுச்சு. ப்ரோ 1 ஹவருக்கு கீழே தான் ப்ரோ இதை மார்க் பண்ணணும். இந்த ஓடிஇயை 1 ஹவருக்கு கீழே மட்டும்தான் மார்க் பண்ணணும். இது ஒரு ஸ்விங் பாயிண்டா? ஓகே, இது ஒரு பாயிண்ட். பட் எக்ஸாக்டாக கிடைக்கல. எக்ஸாக்ட் ஸ்விங் இல்லை, பட் ஆனால் மார்க்கெட் வந்திருக்கு. இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கு. வேற 1 ஹவருக்கு கீழே மட்டும் பாருங்க ப்ரோ, 1 ஹவருக்கு மேலே பார்க்காதீங்க. வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க, போய் பார்ப்போம். யூரோ யூஎஸ்டி போங்க ப்ரோ. யூரோ யூஎஸ்டி ப்ரோ, யூரோ யூஎஸ்டி போங்க ப்ரோ. யூரோ யூஎஸ்டி ஈஸியாக ஃப்ரேம் ஒரு 1 ஹவருக்கு போய்க்கலாம். எல்லாம் 1 ஹவர் அது 1 ஹவருக்கு கீழே இல்லைங்களா? 1 ஹவருக்கு கீழே, அவ்வளோதான். 1 ஹவர்லையும் பார்க்கலாம். பார்க்கலாம். இப்போ வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட். நம்ம டவுன் சைடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இது வந்து ஒரு 3 கேண்டில். இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல ஒரு 2 கேண்டில் லோ மார்க் பண்ணுறோம். இது வந்து ஆர்டர் பிளாக். மார்க்கெட் கரெக்டாக அந்த ஓடிஇ லெவல் ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுற இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள். பயாஸோட பார்க்குறோம், பயாஸோட போகிறோம். இன்னைக்கு டெய்லி பயாஸ் வந்து பியரிஷ். நெக்ஸ்ட் கிளாஸில் பயாஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் தானே, இருங்க ப்ரோ பார்த்து சொல்கிறேன். அடுத்த கிளாஸ் PO3 நாளைக்கே பார்த்துருவோம் ப்ரோ. மோஸ்ட்லி PO3 அண்டு பயாஸ் கரெக்ட் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பயாஸ் வந்து 2 கிளாஸ் போக வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். பயாஸ் பற்றி தெரியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு டே வந்து பை மட்டும்தான் பார்க்கணும், செல் மட்டும்தான் பார்க்கணும்னு பயாஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓடிஇ. இப்போ இன்னைக்கு பயாஸ் வந்து செல் அப்படின்னா அதுக்கான ஸ்விங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி செல் மட்டும் பார்க்கும்போது கரெக்டாக அதுக்கு நான் பிடிஆர்ஐ மேட்ச் ஆகும்போது, ஹையர் டைம் ஃப்ரேமில் பிடிஆர்ஐ மேட்ச் ஆகும்போது ஒரு 5 மினிட் லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி எடுப்போம். என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணும்போது அக்யூரேட்டாக இருக்கும் ப்ரோ, டார்கெட் கரெக்டாக போகும். புரியுதா ப்ரோ? ஓடிஇ ஓகேல டவுட் இருக்கா? இந்த ஓடிஇ மோஸ்ட்லி ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, ஓடி லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும்.
ஆமா 1 ஹவர்ல பார்க்கலாம், 1 ஹவருக்கு கீழே பார்க்கலாம், 50 மினிட்ல கூட பார்க்கலாம். ஆர் எல்ஸ் இப்போ அப்படி நீங்க எல்லா இடத்துலயும் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல போடுவீங்க. இந்த இடத்துலயும் மார்க்கெட் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணதில்லை ப்ரோ. இப்போ இது வந்து 5 ஆமா மினிட் ப்ரோ. இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணதில்லை. பட் ரெஸ்பெக்ட் பண்றது கொஞ்ச நேரம் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா பயாஸ் வந்து பியரிஷ். நீ இதை ஓட்டின்னு போட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த இதுக்கும் பவர் இருக்கு, இதையும் மதிக்கணும். கொஞ்ச நேரம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், பட் உடச்சிட்டு கீழே வந்துடும். பயாஸோட டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் போக ட்ரை பண்ணும். பட் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு திரும்பி கீழே தான் போகும். அதனால பயாஸோட நம்ம போகும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், வின்னிங் ரேட். இதுல இருந்து லைக் இந்த இது வரைக்கும் போட்டா கூட வரல, இது வரைக்கும் போட்டா 15 மினிட்ல போடும்போது இவ்வளோதான் ப்ரோ, இவ்வளோதான் வந்துட்டு போயிருக்கு. பட் இப்படி போட இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்விங் இல்லை, இப்போதான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டவுட் இருக்கா ப்ரோ? கீழே வரைக்கும் போடலாமா ப்ரோ? கீழே வரைக்கும் போடலாமா ப்ரோ? கீழே வரைக்கும் கீழே வரைக்கும் நம்ம போடலாம். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து பிடிஆரை நம்ம என்ட்ரி எடுக்க தானே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பிடிஆரை பேசணும்ல ப்ரோ, இந்த பிடிஆரைலாம் நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இல்ல அங்க ஒரு ஆர்டர் பிளாக் இல்ல, இல்ல 0.75 கிட்ட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு ப்ரோ. இல்லையா? 0.75 இதா ப்ரோ? இது ஆர்டர் பிளாக் எப்படி வேலிடான பிளாக் இல்லையே. அதான் ப்ரோ இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரை எடுக்கிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் 1 ஹவர் அதுக்கு மேல ஒரு பிடிஆரை எடுத்துட்டோம். இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல என்ட்ரி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கும். ஆர் எல்ஸ் இதை 50 மினிட் வந்து பிளாக் பார்க்குறோம். இப்போ இதை வந்து 50 மினிட்னு வச்சுக்கலாமே. இது வந்து இது 1 ஹவரா இருந்ததுன்னா இங்க மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்பி கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இதே பிளாக் வந்து இது 50 மினிட் தான் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ரீட்ரேஸ் கொடுக்கும். ரீட்ரேஸ் கொடுத்துட்டு இதை உடச்சிட்டு மேலே போவோம். இஃப் இன் கேஸ் இந்த இடத்துல ஒரு 4 ஹவர் பிடிஆரே இருந்தா 50 மினிட் பிடிஆரை மதிக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மதிக்கும். அதுக்கும் பவர் இருக்கு, அங்கேயும் பெண்டிங் ஆர்டர் இருக்கும், அதையும் மதிக்கும். பட் மதிக்கிறது கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்சோண்டு ரீட்ரேஸ்மெண்ட் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆரை எடுக்க தான் போகும். ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆருக்கு தான் இது பவர் ஜாஸ்தி. பவர் ஜாஸ்தி, ஏன்னா அங்கதான் பெண்டிங் ஆர்டர் நிறைய இருக்கும். ஓகே ஓகே. அப்ப 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேம் தான். 1 ஹவரும் ஹையர் டைம் ஃப்ரேம் தான். 1 ஹவர் 4 ஹவர் அதுக்கு மேல பார்க்கலாம் ப்ரோ. 1 ஹவருக்கு கீழே 50 மினிட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். பட் ஆனால் அதை பிரேக் பண்ணும். ஆர்எல்ஸ் இந்த 50 மினிட் இருக்குல்ல, 50 மினிட்டோடையே ஒரு 4 ஹவரும் ஓவர்லேப் ஆகலாம், 1 ஹவரும் ஓவர்லேப் ஆகலாம். அப்படி ஆகும்போது நீங்கள் 4 ஹவர் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் போதும். 50 மினிட்டை மார்க் பண்ண தேவையில்ல. புரியுதா ப்ரோ? புரியுது. ஓகே ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க ப்ரோ. என்னன்னா ஹோம்வொர்க் பண்ண மட்டும் சொல்லிடுங்க. அத பண்ணனும் நமக்கு. ஆமா ஒரு 5 கிரைட்டீரியா 6 கிரைட்டீரியா பார்த்தோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமாவே பார்த்துட்டோம் ப்ரோ. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களை லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண வைக்கணும். அதுக்காக சனி ஞாயிறு கிளாஸ் எடுக்கலாம்ல? எடுக்கலாம் 2 ஹவர்ஸ் எடுத்து டைமிங் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி தயாரா இருக்கலாம் ப்ரோ. டைமிங்கா ப்ரோ? சனி ஞாயிறு வந்து ஒரு 11:30 ஓகேவா? ஓகே 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 ப்ரோ. ஓகே 11:30 or 12? 12 o'clock ஓகே ப்ரோ. 12 o'clock ஓகேவா? ஆமா ஆமா ஓகே 12 o'clock ஓகேனா ஓகே. ஓகே ப்ரோ. சனி ஞாயிறு பார்த்து முடிச்சிடலாம் ப்ரோ. நாளைக்கு இது மாதிரி ஒரு 2 hours போகும் ப்ரோ. நாளைக்கு நாளான்றைக்கும். இன்னைக்கு ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா என்ன நடத்தணும், ஐஎஃபிஜி பண்ணிருங்க. அடுத்து பிவிஆர் பாருங்க. பிபிஆர் ஓப்பனிங் கேப்பு வீக்லி கேப்பு தேவை பெருசா படாது. விஐஏ நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பொழுது போயிடும், வேணாம் அது ரெண்டும். வேற ஓடிஇ பாருங்க. ஓடிஇ ஸ்விங் 2 ஸ்விங், ஒரு பை சைடு ஸ்விங்கு ஒரு செல் சைடு ஸ்விங்கு. ஓடிஇ பாருங்க. அந்த ஓடிஇல பிடிஆரே மார்க் பண்ணிருங்க. ஓகே
ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. அந்த ஓடிஇல பிடிஆரே மார்க் பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு பிடிஆரே. அவ்வளவுதான் ப்ரோ. இதை மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. பிஜி பிபிஆர் வேற என்ன நடக்கும்? அவ்வளவுதான் ப்ரோ. இதை மட்டும் அதான் பண்ணுங்க. ஐவி இதெல்லாம் பார்த்தா ப்ரோ இது பார்த்தோம்ல ப்ரோ, அந்த டே என்ஜி அது என்னது என்டிஓஜி அது இதெல்லாம் சுத்த தேவையில்ல ப்ரோ. அதான் அப்பயே ஃபில் பண்ணிடும். நம்ம தூங்கிட்டு இருப்போம், அது ஓப்பன் ஆகும்போது நம்ம தூங்கிட்டு இருப்போம். மோஸ்ட்லி அதை வந்து அப்பயே ஃபில் பண்ணிடும். நமக்கு அது தெரியுதான்னு அதனால அதை வந்து சொல்லிட்டு நம்ம கேர் பண்ணிக்க தேவையில்ல. சரி. அதனால இதை மட்டும் பண்ணுங்க. ஓடிஇல பிடிஆரோட ஒரு 2 ஸ்விங், பை சைட் ஸ்விங் ஒன்று, செல் சைட் ஸ்விங் ஒன்று மார்க் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஐஎஃப்ஜி பிபிஆர் கன்ஃபார்மா இதை மார்க் பண்ணுங்க. ஐஎஃப்ஜி பிபிஆர் ஒரு 2-3 இடத்துல மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஐஎஃப்ஜி பிபிஆருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. டவுட் இருந்தா கேட்கலாம் ப்ரோ, இல்ல அப்படின்னா லீவ் ஆகலாம். ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த வீக்கோட முடிச்சிடலாம். நீங்க கேட்டீங்க தானே எப்போ முடியும்னு? ஆமா யாரோ கேட்டீங்கன்னா சரி ஞாபகம். அதான் இந்த வீக்ல முடிச்சிடலாம் ப்ரோ. இந்த வீக் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல உட்காந்து தரலாம், செலக்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. டவுட் இருந்தா கேட்கலாம் ப்ரோ, இல்லாட்டி லீவ் ஆயிடலாம். பாய் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நம்ம இந்த செட்டப்லாம் போடுறோம்ல, அந்த பிடிஆர்ஏ ஓடிஇ இது எல்லாமே போட்டு தான் என்ட்ரி எடுப்போமா? அது அது எப்படி எடுப்போம் அப்படின்னா ப்ரோ, ரொம்ப சிம்பிளா எடுக்கலாம் ப்ரோ. எப்படி அப்படின்னா ஒரு 4 hour பிடிஆர்ஏ. ஓகே 4 hour பிடிஆர்ஏ மார்க்கெட் வந்து ஒரு நம்ம கில் ஜோன் இருக்குல்ல, கில் ஜோனுக்குள்ள வந்ததுன்னா ப்ராபபிலிட்டி அதிகம். இப்போ வந்து இப்போ இன்னைக்கு பயாஸ் என்னன்னு பார்க்குறோம். இன்னைக்கான பயாஸ் வந்து பியரிஷா இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க போறது எல்லாமே ப்ரீமியம்ல இருக்க பிடிஆர்ஏ மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதை மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணணும். டிஸ்கவுண்ட்ல இருக்க எதையுமே நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அது நீங்க வந்து இந்த ஓடிஇ ஒரு ஸ்விங் டு ஸ்விங் போடுறீங்க அப்படின்னா ஈஸியா கிடைச்சிடும். இப்போ இந்த ஓடிஇல கூட இந்த எஃபிஜி இருக்கு. இது வந்து ஒரு 4 hour எஃபிஜி இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இங்க வரைக்கும் வரலாம், இந்த இடத்துக்கு வரலாம். 50% மேல ரீட்ரேஸ் ஆக ட்ரை பண்ணும். 50% கீழே ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் புல் பேக். அது வந்து பெரிய இது இல்ல, வால்யூம் இல்லாம இருக்கு, ஒரு லிக்விடிட்டி கிடைக்கல. பட் ஆனா இந்த 50% மேல ரீட்ரேஸ் ஆகுது, ஒரு ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட். இது நான் ஹெல்த்தி, இது ஹெல்த்தி. 50% கீழே ரீட்ரேஸ் ஆயிட்டு போகுது அப்படின்னா, இப்போ இப்படி வந்து மார்க்கெட் வந்து 50% கீழே ரீட்ரேஸ் ஆகி போகுதுன்னா அது நான் ஹெல்த்தி. ஆனா வர மார்க்கெட் 50% மேல ரீட்ரேஸ் ஆகி கீழே போகுது அப்படின்னா அது ஹெல்த்தி. அவ்வளவுதான். ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட், நான் ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ அதனால நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ப்ரோ. ட்ரேடிங் வந்து நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் ஆகும் லாஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. ஒரு ப்ராபபிலிட்டி தான், ஒரு 80% 90% ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இதெல்லாம். இந்த ஜோனுக்குள்ள ஒரு பிடிஆர்ஏ இருக்கு அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து ஹை. இந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகுறது, ரிவர்ஸ் ஆகுறது அதிகம். அதனால நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல இது பயாஸா இருக்குது. ஒரு ஸ்விங் பாயிண்டும் இருக்கு. இதுல இன்னைக்கு ஜிபிபில ஒரு நல்ல செட்டப், அதையே காட்டுறேன். எங்க இருக்கு அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு போயிடலாம். இன்னைக்கு பயாஸ் வந்து பியரிஸ்ட் ஓப்பன் ஆனதுல இருந்து பியரிஸ்ட் தான். என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஓடிஇ இன்னைக்கு ஓப்பன்ல இருந்து இங்க இது வரைக்கும் தான் ஒரு லோ கொடுத்துருந்தது அப்ப லைவ் மார்க்கெட்ல. ஓகே, இது வரைக்கும் கொடுத்துருந்தது. ஒரு லோ போட்டு பார்த்தேன். இங்க பிடிஆர் என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஒரு 4 hourல ஒன்றும் கிடைக்கல. பட் 1 hourல ஒரு ஓபி கிடைச்சது. 1 hourல இந்த ஓபி வேலிடா இருந்தது. எடுத்தேன். லைக் டேரக்டா 5 minute போனோம். இன்னைக்கு பயாஸ் வந்து டெய்லியில பார்க்கும்போது பியரிஷ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது 1 hourல அந்த பிடிஆரை பார்த்துட்டு இதை இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஓடிஇ போடும் போது இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இது வேலிடான இடம் எதுன்னு பார்க்குறேன். ஐ திங்க் 4 hour ஓபியா இல்லையே. ஆமாம் ப்ரோ, 4 hour ஓபி ப்ரோ. ஓகே ஆமாம் 4 hour ஓபி. 1 டேல பார்த்தேன். 1 டேல பயாஸ் பேரிஷன் தெரிஞ்சிருச்சு. 4 hourல இங்கே ஒரு ஓபி. பட் இந்த ஓபி எப்படி போடணும்னா நம்ம சிம்பிள், நான் 1 hour கீழே ஓடிஇ பார்க்கணும்னு சொன்னேன்ல. ஸோ இன்னைக்கு இந்த மட்டும் பார்க்குறோம்.
இன்னைக்கு இதை மட்டும் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல தான் கிடைச்சது. இந்த இடம் மட்டும்தான் அப்போ லைவ் மார்க்கெட்ல ரன் ஆயிருந்தது. இந்த கிரீன் கேண்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஓடிக்கு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 4 ஹவர்ல எதுவும் பிடிஆர் இருக்கா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல எதாவது பிடிஆர் இருக்குன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அதோட பிடிஆர் ஏதாவது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க ஒரு ஓபி போட்டு ஸ்ட்ரைட்டா 5 மினிட் வந்து வெயிட் பண்றது தான். இந்த பிடிஆர் எங்க மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகுது, மார்க்கெட் ஸ்ட்ரைட்டா வந்தது. வரும்போது இந்த இடத்துல ஒரு கேண்டில் சிஎஸ்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த கேண்டில் அப்படியே பார்த்து எடுத்துடலாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பாயிண்ட்லாம் படிச்சோம்ல, லிக்விடிட்டி ஸ்டாப் பாயிண்ட். மார்க்கெட் எப்பயுமே ஒரு பிடிஆரை 50% வந்து வேலிட் பண்ணுது அப்படின்னா அது வந்து பெட்டர். 50% வரைக்கும் வந்துட்டு போகுது அப்படின்னா அது வந்து ஒரு வேலிடான இடம். நம்ம இப்போ லைவ் மார்க்கெட்டை பார்க்குறோம், இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க ஒரு ஜோனை டேப் பண்ணிட்டு போகுது. இங்கேயும் சிஎஸ்டி கொடுத்துருக்கு, சிஐஎஸ்டி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆர்டர் பிளாக் அடுத்த கேண்டில் வருது இல்ல, இங்கேயும் லோ வருது அப்படின்ட்டு இங்க என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும், இனிமையா இருக்கும். இங்க எடுத்தவங்களுக்கு ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் அதுக்கு மேலேயும் வந்திருக்கு, அதுக்கும் ஸ்டாப் லாஸ். அதுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்திருக்கு, அதுக்கும் ஸ்டாப் லாஸ். பட் மார்க்கெட் வந்து அந்த 50% தொடுது இல்ல, அதுக்கப்புறம் நம்ம தைரியமா எடுக்கலாம். 50% எடுத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்டில பிஐஎஸ்டி கரெக்டா கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலோட ஓப்பன் என்ட்ரி போடுறோம். எஸ்எல் தூக்கிட்டு இந்த லோ இந்த சிஎஸ்டி கேண்டிலுக்கு மேல வச்சுட்டு 1:3 புக் பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. 1:3 அதோட புக் பண்ணிட்டு வந்துடும். அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிளா இருக்கா. டெய்லி என்ட்ரி கிடைச்சிரும். உங்களுக்கு பயஸ் டைரக்ஷன் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நோ ட்ரேட், அவ்வளவுதான். பயஸ் புரியல அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஓகே, அந்த 50% எதுல இருந்து மார்க் பண்ணீங்க? அந்த ஓபில இருந்து மார்க் பண்ணீங்களா, ஆர்டர் பிளாக்ல இருந்து? 50%. ஆமா ப்ரோ, இந்த 50% இருக்கு. அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏல 50% மார்க்கெட் வரணும். ஏன்னா வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அது வந்து ஒரு வேலிடான இடம். ஒரு சில நேரத்துல இங்க டச் பண்ணிட்டே கீழே போயிடும் ப்ரோ. ஐ திங்க் இன்னைக்கு கோல்டு நடந்ததோ, ஐ திங்க் இதுல நடந்தது. என்ட்ரி மிஸ் ஆயிடும் ப்ரோ, அவ்வளவுதான். எங்க 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 இடத்துல பார்த்தோம் 50% வந்து என்ட்ரி எடுத்தா அது கரெக்டா இங்க போகும். பட் இங்கேயே எடுத்தோம், இங்க எடுக்கலாம் ப்ரோ. இப்போ ஒரு வேலையிட கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்க கரெக்டா சிஎஸ்டி எல்லாம் கிடைச்சி இங்க என்ட்ரியை போடுறோம். சாரி இப்படி இல்லை, இது இங்க என்ட்ரியை போடுறோம், எஸ்எல் இங்க வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு இல்ல. அதுக்கு 50% இடத்துல 50% வந்ததுன்னா அது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். பட் 50% கீழே அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாப் கண்ட் ஆகும். இந்த இடத்துல எடுத்தவங்களுக்கு ஸ்டாப் கண்ட், இங்க எடுத்தவங்களுக்கு ஸ்டாப் கண்ட். ஸ்டாப் கண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டாப் கண்ட்லாம் பார்த்து இங்க எடுக்கிறோம். ஓகே ஓகே, நீங்க ஆனா அந்த 50%ல தான் எடுப்பீங்க, அது கீழே எடுக்கவே மாட்டீங்க, அப்படிதானே ப்ரோ? அப்படிதான் எடுக்க மாட்டேன் இல்ல ப்ரோ. ஒரு வேலிடா ஒரு நல்ல இங்க பாருங்க, எனக்குலாம் இன்னைக்கே ட்ராப் ஆயிருக்கலாம், இன்னைக்கு ட்ராப் ஆகல. இந்த இடத்துல வந்து சிஎஸ்டி பார்த்தோம், கரெக்டா மார்க்கெட் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஓகே, சிஎஸ்டி இவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கொடுத்துட்டான். நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். சரி ரைட்டு, இந்த இடத்துல எடுத்துடலாமெல்லாம் யோசிச்சிட்டேன். பட் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அப்ப சரியா தெரியல, அந்த நேரத்துல போன் வந்ததுன்னு நினைக்கிறேன், மிஸ் ஆயிருச்சு என்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பார்த்து கொஞ்சம் இங்க வந்துருச்சு. நான் அப்புறம் யோசிச்சேன், சரி மிஸ் ஆயிருச்சு, நோ என்ட்ரி அப்படின்னு இருந்தேன். மார்க்கெட் இங்க போயிட்டு இப்ப வந்தது. அதுக்கப்புறம் தான் சரி இங்கதான் வேலிடான பாயிண்ட்னு எடுத்தேன். அதனால 50% மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்ல அப்புறம் என்ட்ரி இல்ல வாய்ப்பு கம்மி ப்ரோ, வாய்ப்பு கம்மி. இல்ல சப்போஸ் நீங்க அப்படி இந்த நீங்க எடுக்க நினைச்சீங்கல்ல ஒரு இடத்துல ட்ரேடு, இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எடுக்க நினைச்சிட்டு நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அந்த 50% மேல வச்சுக்கலாம்ல ப்ரோ? இல்ல 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 இல்ல, அப்படி பார்த்தா நம்மளுக்கு 1:3 கிடைக்காது ப்ரோ. மார்க்கெட் இவ்வளவு தூரம் இப்ப நம்ம வந்து ஃபுல் மார்க்கெட் நம்ம கவர் பண்ண போறது இல்ல. நம்ம மார்க்கெட்ல ஒரு 30 பிப், ஒரு 30 பிப்ல இருந்து 40 பிப்புக்குள்ள தான் கவரே பண்ண போறோம். அது கூட கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே, அதுல வந்து 1:3 அதோட புக் பண்ணிட்டு வந்துடணும் இங்க வந்தா. பட் இந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்க வச்சா 50% எக்ஸாக்டா வைக்கும் போது அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுல 50% ஸ்வீப் பண்ணிட்டு தானே வரான். எக்ஸாக்டா தெரியாது ப்ரோ. அதுக்காக தான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்டி பார்ப்போம். உங்களுக்கு அந்த கிளாஸ் தான் இதுல டிஸ்கார்ட்ல ஆட் பண்ண மறந்துட்டேன். அந்த இதுல எஸ்எம்டி பார்ப்போம். ஓகே ஓகே, அது கார்லேஷன் பேரோட பார்க்காது, அதுவும் சொல்லி கொடுப்பேன். மிஸ் பண்ணிட்டேன் எழுதுறதுக்கு. அது பார்க்கவும் உங்களுக்கு குவாலிட்டி அதிகமா இருக்கும் ப்ரோ. இப்போ இதுக்கு வந்து இங்க எஸ்எம்டி கிடைக்காது. அந்த டைமிங் கரெக்டா அந்த டைமிங்ல எஸ்எம்டி பார்க்கவும் கிடைக்கணும்ல. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இல்ல, எஸ்எம்டி இல்ல அப்படின்னா நோ என்ட்ரி, அப்படி போயிடலாம்.
ஸோ இந்த இடத்துல அது இந்த பாயிண்ட், இந்த இடத்துல மார்க்கெட் போட்டிருக்கு, இந்த இடத்துல அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா கார்லேஷன் பார் இப்போ டிஃப்ரெண்டா இருக்கணும். அது எஸ்எம்டி கிளாஸ்ல சொல்றேன் ப்ரோ. சரி. ரெண்டு பேரை வச்சு பார்க்கணும். 2 பேரை வச்சு பார்ப்போம். அதனால ஸ்மார்ட் மணியோட ரிவர்சல் பாயிண்ட் கிடைச்சிடும் நம்மளுக்கு. உங்களோட ட்ரேடோட அக்யூரசி அதிகம் பண்ணிக்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகப்படுத்திக்கலாம். அதுக்காக இதெல்லாம் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும், எஸ்எல் ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்க டிஸ்கார்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க உங்க சிலபஸ்ல ப்ரோ. ஆட் பண்றேன் ப்ரோ. ஓகே. அது எந்த இடத்துல ஆட் பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். பயாஸுக்கு அப்புறம் பார்க்கலாமா, பயாஸுக்கு முன்னாடி பார்க்கலாமா? என்ட்ரி மாடலுக்கு முன்னாடி, பயாஸுக்கு அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. டவுட் இருந்தா கேட்கலாம் ப்ரோ. ஆர்எல் என்ட்ரி மாடல் தான், நம்ம என்ட்ரி மாடல் பார்க்கும்போது இன்னைக்கே ஒரு டச் கொடுத்துட்டீங்க என்ட்ரி மாடலுக்கு. என்ன ப்ரோ? இன்னைக்கே ஒரு டச் கொடுத்துட்டீங்க என்ட்ரி மாடலுக்கு. இப்ப சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா ஆமா கொடுத்துட்டோம். மறுபடியும் நம்ம ஒரு தடவை பார்க்கும்போது டவுட் எல்லாம் வரும். ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் சிஸ்டம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே 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 தேங்க் யூ ப்ரோ. இந்த வீக் முடிக்கிறோம் கிளாஸ். ஓகே ஓகே ப்ரோ, பை ப்ரோ. பரவாயில்ல, 4 நம்பர்ஸ் ஆகுது.